மீடியா சைடில். பேசலாம். நந்தகுமார், இந்தியாவுடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? ஆனால் அது போரை நோக்கி போகாது, ஆனால் ஒரு பதிலடி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையை ஜெபசிங் வைக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, முதல்ல ஐயா தியாகு அவர்கள் பேசினது உண்மையாலுமே ரொம்ப வருந்தத்தக்க பேச்சு. ஊர்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பழமொழி இருக்கும் அந்த காலத்துல, சாணி சட்டியும் சருவு சட்டியும் ஒன்னா அப்படின்னு கேட்பாங்க. சாணி சட்டிங்கிறது மாடு போடுற சாணியை வைக்கிறதும் சட்டி தான் அந்த காலத்துல. சீர்வரிசைகளை கொண்டு வர அந்த சீர் மதிப்புமிக்க பொருள்களை வைக்கிறதும் சட்டி தான். அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி சட்டியா இருக்கிறதுனால ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு ஐயா இதுக்கு போர் அப்படிங்கிறார். இது போர் அல்ல. இன்னைக்கு இந்தியா செஞ்சது போர் அல்ல. இது பாகிஸ்தான் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க, போர் போர் அப்படின்ட்டு. இன்னைக்கு சர்வதேச சட்டம் இதை அங்கீகரிக்கிறது தான் கேட்கிறாரு அவரு. இப்ப இது இன்டர்நேஷனல் லாவே என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் சோவரனிட்டின்னு இருக்கு. அதுல நம்ம உள்நாட்டுக்கு அந்த நாட்டுல போய் தாக்குறதுக்கு உரிமை இல்லைனாலும் எப்ப நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கப்படுதோ, நமக்கு எப்ப பாதிப்பு வருதோ அப்ப அந்த தீவிரவாதிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இப்ப பாகிஸ்தான் ஒசாமா பின் லாடனை எங்க போய் அடிச்சுட்டு வந்தாங்க? உலக நாட்டுல பூரா போய் அக்ரிமெண்ட் கேட்டு போட்டாங்களா? இல்ல இன்னைக்கு காசா அவங்க ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் அடிச்சு பொதுமக்கள் அத்தனை பேர்த்த கொல்லும் போது போயிட்டு நீதிமன்றத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? இப்ப இது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உண்டான போரா மாறல. இன்னைக்கு வரைக்கும் இந்தியா என்ன சொல்லுது? we have the right to respond. அப்ப அந்த ரைட் டு ரெஸ்பாண்ட் கூட இல்லாம ரொம்ப அவங்க அடிக்கிறதெல்லாம் அவர் சொல்லக்கூடியது சிவிலியன்ஸ் டென்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி தான் அவர் சொல்றாரு. போர் ஒரு தீர்வல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும்தான் அவர் அதை வைக்கிறார். இல்ல அதத்தான் தெளிவா சொல்றேன். இது போரே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இத போர்னே சொல்லல. இந்தியா என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஏப்ரல் 22 இந்த தாக்குதல் நடக்குது. அதை நோக்கி நகரக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான். இல்ல அதனாலதான் தெளிவா நம்ம என்ன பண்றோம், 21 முகாம்கள் இருக்கு, தீவிரவாத முகாம்கள். அதுல 9 முகாம்கள், 5 பிஓகேலயும் 4 பாகிஸ்தான்லயும் ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த கேம்ப்ஸை டிசைட் பண்றாங்க. ஏன் டிசைட் பண்றாங்கன்னா, எந்த இடத்துலயுமே கொலேட்ரல் டேமேஜ் வந்துடக்கூடாது, எந்த இடத்துலயும் அநியாயமா ஒரு அப்பாவி பொதுமக்கள் பலியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 9 கேம்பை செலக்ட் பண்றாங்க. இப்ப இந்த 9 கேம்பை அவங்க சொல்றதே என்ன? focused, precise, calculated, measured and non-escalatory attack. non-escalatoryனாவே என்ன அர்த்தம்? நீங்க இந்த இடத்துல இப்ப நம்ம இந்த தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க, இந்த கேம்ப் என்ன, இந்த பகுதி என்ன, இதுல என்ன நடவடிக்கைங்கிறது பூராமே அவங்க சொல்லி ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அப்ப இத நீங்க ஏன் எங்க நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய தீவிரவாத முகாமை அழிச்சிட்டீங்கன்னு அவங்க போய் எஸ்கலேட் பண்ண முடியாது. ஆனா இப்ப பாகிஸ்தான் அது இப்பயும் திருப்பி என்ன சொல்றாங்க? இந்தியாவில இருந்து இந்தியாவுடைய மெயின் பிரின்சிபல் என்ன? நாம ஃபர்ஸ்ட் அட்டாக் எந்த நாடு மேலயும் பண்ண மாட்டோம். ஆனா இது ஒரு தீவிரவாதிகளுடைய அட்டாக். அப்ப அந்த தீவிரவாதிகள் செஞ்சுட்டு இப்ப நம்ம தீவிரவாதிகள் டெரரிஸ்ட அட்டாக் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கோழைத்தனமா இந்த பூஞ்சில இருக்கக்கூடிய ஏரியால லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல குருத்வாரா மேல அட்டாக் பண்றாங்க. 16 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அத்துமீறிய செயல். இப்ப நம்ம எந்த இடத்துலயாவது இந்த 9 லொகேஷன் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷனா இல்ல எங்கேயாவது பொதுமக்களுடைய லொகேஷன்ல அடிச்சிருக்குமா? தீவிரவாத முகாம் 1:45 ஸ்டார்ட் ஆகி 25 நிமிஷத்துல முடியுது. உடனே 5 நாடுகளுக்கு, யுஎஸ், யூகே, சவுதி அரேபியா, ரஷ்யா, யுஏஇ எல்லாத்துக்கும் வெடிய காலையிலே அப்டேட் பண்றாங்க. அடிச்சோம், நாங்க என்ன நாள் அடிச்சோம், ஏது அடிச்சோம்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு கொடுத்த கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷனை விட அவங்களுக்கு சர்வதேச கவுன்சிலுக்கு கொடுத்தது அதிகமான கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப அது இல்லாம இன்னைக்கு அவங்க அடுத்து இன்னைக்கு காலையில அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 15 சிட்டிஸை அவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க. இத நம்மளுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு கம்ப்ளீட்டா அதை டெமாலிஷ் பண்ணிருக்கோம், நல்லிஃபை பண்ணிருக்கோம். அப்ப அவங்க பண்றது போர், நம்ம பண்றது கான்சிக்வென்ஸ் மேனேஜ்மெண்ட். நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கிறோம். அப்ப இப்ப 15 சிட்டி அடிக்க வராங்க. ஐயா தியாகு சொன்ன மாதிரி, ஐயோ சர்வதேச சட்டத்துல எல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா அப்படின்னு 15 இடத்துலயும் குண்டு தாக்குதலை வாங்கிக்கலாமா? அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்ல போறது யாரு?
ஐயா இல்ல, தியாகுபாய் வந்து அதாவது சொல்லிட்டு போறாங்க. நந்தகுமார் நீங்க அத ரொம்ப பிரிஸ்கிரைப்டா அதை வந்து ரொம்ப பர்சனலா நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்னு தோணுது. அவருடைய பார்வை வந்து எந்த இடத்துலயும் இது போரை நோக்கி நகர்ந்துடக்கூடாதுன்னு நீங்க தியாகுக்கு ஆன்சர் பண்றதுலே இருக்கீங்க. அவர் வந்து இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் இல்ல. அப்படிங்கறத தான் அவர் ஐநாவுல தொடங்கி எல்லாவற்றையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். இது எந்த இடத்துலயுமே இது போரா மாறி பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம அதுக்காக அதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே வந்து இது எல்லாமே அவருடைய கருத்து தான் அப்படின்னு இவர் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாருங்கிற ரேஞ்சுக்கு நீங்க என்ன கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டு தான் நான் குறுக்கால விழுந்தேன். அவர் அந்த நோக்கியெல்லாம் இல்ல, அந்த போகல. அளவுக்கு- அவர் சொல்றது வந்து இல்ல, அந்த அளவுக்கு- பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமா நடக்கணும். அவர் மரண தண்டனைக்கு எதிராகவே அவ்வளவு பெரிய போராட்டம் செய்யக்கூடியவர், செய்தவர். அதனால சொல்றேன், அந்த அடிப்படையில இருந்து அவர் வந்து பல்லுக்கு பல் அப்படிங்கிறது வந்து தீர்வல்லன்னு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடியவர் சொல்றாரு. அதுதான். இல்ல இந்த இடத்துல நான் ஒரு கிளாரிபிகேஷன் பண்ண வரேன். நீங்க ரிவைண்ட் பண்ணி எடுத்து ஐயா பேச ஆரம்பிக்கும் போதே போட்டீங்கன்னா இது போர் நடந்துட்டு இருக்குன்னு அவர் பேசினார். நீங்க வேணா திருப்பி அவருடைய வீடியோவை வந்து நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், இது போர் அல்ல. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பதிலடி. இன்னைக்கும் இந்தியா என்ன சொல்லுது, நாங்க we reserve the right to respond. ஆனா எந்த இடத்துலயும் நாங்க வந்து யாரையும் தாக்க மாட்டோம். அதனாலதான் அந்த டெரரிஸ்ட் கேம்ப ஸ்பெசிபிக்கா அந்த 9 இப்ப 9 கேம்ப் அடிச்சவங்கனால அந்த பிரீஃபிங்ல 21 கேம்ப் போட்டு காமிக்கிறாங்க. இது சொடக்கடிக்கிற நேரத்துல வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய 21 அடிச்சிட முடியாதா? ஏன் அடிக்கலன்னா அந்த கேம்பை எல்லாம் அடிக்கும் போது கொலெக்டரல் டேமேஜுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்க அந்த பிரீஃபிங்ல, இது இதோட மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் பல தாக்குதலை வந்து அந்த பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிஸ்ட் மூலியமா இந்தியா மேல இன்னும் பல டெரரிஸ்ட் அட்டாக்க நடத்துறதுக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால அப்ப என்ன பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப நம்மளுடைய நாட்டுல இத பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவர் சொல்லல. நான் திரும்ப இல்ல நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா நீங்க கேக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நந்தகுமார். ஆனா இன்னொரு கேள்வியும் இதற்குள் இருக்குதுல்ல. பெஹல்காமில் வந்து தாக்குதல் நடக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உளவுத்துறையுடைய லூப் ஹோல்ஸ் இருந்ததுங்கிறது அன்றைய விவாதத்துல நீங்களே ஒப்புக்கொண்ட ஒன்று தானே. அதையும் தானே அவர் குறிப்பிட்டார். அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அத நான் இன்னைக்கும் நான் சொல்றேன் அந்த அன்னைக்கு பெஹல்காம்ல அவங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெயிலியர் நமக்கு இருந்தது உண்மைதான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனால அப்படியே விட்டுறலாமா இந்த பிரச்சனைய? ஒரு இடத்துல தப்பு நடந்ததுங்கிறத அப்படியே எல்லா கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுறலாமா? அப்ப நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் என்ன, இந்தியாவுடைய நடவடிக்கைகள் என்ன. இன்னைக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது பூராமே என்ன, நம்மளுடைய இந்தியாவுடைய கேப்பபிலிட்டிக்கு 3 நாள்ல பாகிஸ்தானை முடிச்சிட முடியும்ன்றாங்க. ஆனா எந்த இடத்துலயாவது இந்தியா அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்களா? இந்தியா எவ்வளவு கண்ணியத்தோட நம்ம இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலயும் ஒரு பொதுமக்கள் பாதிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து உலக நாடுகள்ல 4வது பெரிய பொருளாதாரத்துல பெரிய நாடு. பாகிஸ்தான் இன்னைக்கு பாப்பராகிற நாடு. ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி எங்கேயாவது இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட நம்மளுடைய டிப்ளமசி பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்திருக்கா? அவங்களை என்னைக்காவது நம்ம சிறுமைப்படுத்தி இருக்கோமா பாகிஸ்தான? இன்னைக்கும் அவங்களுடைய சமமா வச்சுதானே பேசிக்கிட்டு இருக்கோம். சிம்லா அக்ரிமெண்ட்டை பத்தி பேசினாரு. சிம்லா அக்ரிமெண்ட்ல என்ன சொன்னாங்க? பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கணும். எப்ப தீர்க்க முடியும்? நீங்க ஒரு பக்கம் நீங்க தீவிரவாதிகளை உள்ள விட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் நீங்க பேச்சுவார்த்தை. அவர் சொன்னது பேச்சுவார்த்தையில் அதுல ரொம்ப நுட்பமா கவனிக்க கூடியது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசிக்கணும், ஆனா காஷ்மீர் மக்கள் அதுல எங்க பேசுவாங்க? அததான் இலங்கைக்கும் குறிப்பிட்டாரு. இலங்கையும் இந்தியாவும் பேசிக்கொள்ளும். அது அந்த ஒப்பந்தத்துல ஈழ மக்களுக்கு எங்க இடம் இருக்கு அப்படிங்கறத தான் அவர் சுட்டி காண்பித்தார். அது ரொம்ப நுட்பமான ஒன்று. அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி மேலோட்டமா பேசிட்டு போயிட முடியாது. இல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் நம்ம அமைக்க போறோம். பரந்தூர் பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டோமா இங்க விமான நிலையம் அமைக்கலாமான்னு? அரிட்டாப்பட்டியில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்கயாவது அரிட்டாப்பட்டி மக்கள் கிட்ட போய் நம்ம கணக்கெடுத்தோமா இங்க வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வரலாமான்னு? அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் இந்தியாக்குள்ள எப்படி வந்து ஒன்றுபட்ட நாடா மாறுச்சு, அதை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜா ஹரிசிங் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்க நம்மளே மாறுறோம். ராணுவத்தை அனுப்புங்க, எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து நிறைய மிலிட்டன்ஸ் வந்து ஸ்ரீநகருக்கு ஜஸ்ட் 10-15 கிலோமீட்டர் கிட்ட இருக்காங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ 2 உதாரணமும் மத்திய அரசு சார்ந்ததா பரந்தூரையும் டங்ஸ்டனையும் சொல்லிட்டீங்க. அதனாலதான் அந்த மக்கள் போராடி டங்ஸ்டனை திரும்பவே பெற்றாங்க.
இல்லையா? அப்ப அதான் தியாகு சொல்றாரு, மக்கள் கிட்ட அந்த மக்களையும், அதாவது அடுத்து வந்து இப்ப அந்த புவிசார் மக்களுடைய அந்த மண்ணின் மக்களுடைய கருத்து என்ன, அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு அட்ரஸ் பண்ற இடம் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இல்ல. அது இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் பேசிக்கொள்ற ஒன்றா மட்டும்தான் இருக்குங்கிறதா அவர் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி டங்ஸ்டன்ல ஏன் வந்து திரும்ப பெற்றாங்க? அந்த மக்கள் கிட்ட நீங்க சொல்ற அதே சோகால்டு கருத்து அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தானே. அதே புள்ளியை தான் அவர் சொன்னாரு. இல்ல இதுல இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துல இடத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஏர்போர்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. இடத்தை தேர்ந்தெடுக்கிறது யாரு? மாநில அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. இடத்தை தேர்ந்தெடுக்கிறது மாநில அரசாங்கம். அப்ப இது ரெண்டு பேர்த்தினுடைய ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. அப்ப எதுக்காக இன்னைக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு வந்து அதை நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு இருக்கோம். அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவங்க இருக்கும்போது கூட நீங்க போர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லும் போது இந்தியா அனுப்பல. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? இல்ல, நீங்க வந்து இந்தியாவுக்கு இறையாண்மை உள்ள நாடா இதுக்கு ஒரு பகுதியா மாறினா மட்டும்தான் எங்களால ராணுவத்தை அனுப்ப முடியும்னு சொன்னாங்க. உடனே வந்து நைட்டு வந்து அவர் மகாராஜா வந்து சைன் பண்றாரு இந்தியாவுடைய சேர்த்துக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ராணுவத்தை அனுப்புறோம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா நாடு வந்து கண்ணியமிக்க நாடு. நம்ம பேசுவோம். ஆனா நீங்க இந்த பாகிஸ்தான் குறித்து காஷ்மீர் ஒப்பந்தம் குறித்தெல்லாம் சொன்னதுனால இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரி சொன்ன மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரீஃபிங்ல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 2 இயர்ஸா பாகிஸ்தான் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னார். இது வரைக்கும் அது குறித்த செய்தி நமக்கு வந்துச்சா? இன்னைக்கு தான் அவர் இதை வெளியில சொல்றாரு. நாம வந்து இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து அதுக்கு நாம தடையெல்லாம் விதிச்சு நாம எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு 2 இயர்ஸா நெகோசியேஷன்ஸ் நடந்ததுங்கிறதே வெளியில வருது. இல்ல இது வந்து நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்க. அவருடைய பிரீஃபிங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? ஐ ஹேவ் ஏஎன்ஐல ஜஸ்ட் அப்படியே வேணாலும் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு அத. இல்ல நான் வந்து லைவே பார்த்தேன். நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம, ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் என்னைக்கு போட்டது, அன்னைக்கு இருந்த பருவநிலை என்ன, காலநிலை என்ன, அன்னைக்கு இருந்த புவிசார் அரசியல் என்ன, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரீரைட் பண்ணணும், நெகோசியேட் பண்ணி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாகிஸ்தானுக்கு இது உடன்படலங்கிறாரு. நீங்க நல்ல தெளிவா அதுல நீங்க படிச்சு பாருங்க. அந்த வீடியோ பிரீஃபிங் லைவ்ல கேளுங்க. சார் அந்த நெகோசியேஷன் தான் நானும் சொல்றேன். அததான் நான் நெகோசியேஷன் சொன்னேன், நீங்க உடன்படலன்றாரு. அது இன்னைக்கு தானே நமக்கு தெரிய வருது. இல்ல பாகிஸ்தான் உடன்படல, நம்ம பண்ணல. அததான் சார் நானும் சொல்றேன். சார் நான் திரும்ப சொல்றேன், பாகிஸ்தான் நெகோசியேட் பண்ணுதுங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்துறேன். நீங்க பாகிஸ்தான் வந்து உடன்படலங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு ஒரு அது இவ்வளவு நாட்களா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல மேடம், அதாவது பாகிஸ்தான் நெகோசியேஷனுக்கு வரலங்கிறதும் பாகிஸ்தான் உடன்படலைங்கிறதும் வேற வேற. இந்தியா வந்து நெகோசியேட் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க, ஆனா பாகிஸ்தான் வரல. நெகோசியேஷனுக்கே நாங்க வரமாட்டோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உடன்படவே இல்ல. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உடன்பட்டாங்க, உடன்படல, நெகோசியேஷன் நான் சொல்லல. இந்த செய்தி எப்ப வெளியே வருதுங்கறத தான் நான் சொல்றேன். இல்ல மேடம், இன்னைக்கு வந்து எல்லா செய்தியும் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டு கூட இன்னொரு நாடு நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸையும் நம்ம பப்ளிக் மீடியால சொல்ல முடியாது. இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையுமே இது வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது, எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் இதெல்லாம் நடத்துவாங்க. ஏன்னா அதுக்குள்ளார பல கருத்துக்கள் பரிமாறப்படும். அது நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆதரவாகவும் போகும், எதிர்ப்பாகவும் போகும். அப்போ சில விஷயங்களை ரொம்ப கால்குலேட்டடா தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பண்ணும். இது இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட மட்டும் நான் சொல்லிறேன் சார். நான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல கன்வே பண்ணேன். நீங்க வந்து நான் புரிதல் தவறுன்னு சொன்னதுனால நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா நான் வாசிச்சு காமிக்கணும். ஏன்னா ஏன் புரிதல் தவறுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. Foreign Secretary Vikram Misri says there have been a fundamental change in the circumstances in which the Indus Water Treaty was concluded. For the last 2.5 years, 2.5 years, India has been in communication with the government of Pakistan. நீங்க சொன்னதுதான், நானும் அதை தான் சொன்னேன். We have sent several notices to them requesting negotiations to discuss the modification of the treaty. அது இன்னும் கண்டினியூ ஆகுது. நான் நேரம் கருதி நான் சொன்ன அந்த முதல் 5 வரிக்க வாசிச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு.
ஆமா, இது இப்ப நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒரே இதுதான். நான் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் அப்ப நீங்க நான் தவறா சொல்லல, நான் தவறான புரிதல்ல பார்க்கல, சரியா ஒத்துக்கிட்டீங்கல்ல அத. இல்ல, அதாவது நான் கிளாரிஃபை பண்ண அப்பயும் அது இல்லதான் நந்தகுமாருக்கு. உடன்படில் ஓகே, இல்ல நான் ஒரே இடத்துல மட்டும்தான் நான் கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்பினேன். பாகிஸ்தான் உடன்படலைங்கிறது வேற, பாகிஸ்தான் நெகோசியேஷனுக்கே வரலிங்கிறது வேற. அடுத்தது அதுல இன்னொன்னும் வந்து ரொம்ப குறிப்பா சொல்றாரு அவர் மிஸ்ட்ரி. அவர் சொல்றத கேட்டீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் இட் இஸ் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் குட்வில் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கறார். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எதன் அடிப்படையில வருதுன்னா, இட் இஸ் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் குட்வில் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு எங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப், எங்க இருக்குது குட்வில்? இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா மேல. அப்ப இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபயன்ஸை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம். இப்ப பாக்கி சொன்னாரு, நம்மளுடைய மும்பைல வந்து அட்டாக் பண்ணாங்க, புல்வாமாவுல அட்டாக் சார் அவர் அந்த வேர்ட் சொல்லல. அவர் சொல்லி இருக்கிறது வந்து India has been honoring the treaty for more than 6 decades even during the period when Pakistan imposed multiple war on us அப்படிங்கறது தான் குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல நீங்க லைவ் பாத்தீங்கன்னாவே தெளிவாவே இது சொல்றாரு. இட் இஸ் கன்க்ளூடட். சார் நான் ஏஎன்ஐ லைவ்ல இருந்து தான் சார் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அபிஷியல் ஏஎன்ஐ உடைய லைவ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நானா என் கருத்தை சொல்லல. ஆமா, இல்ல நான் வந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட் லைவ், அவர் ஆடியோ வீடியோ கொடுத்ததுல இருந்தே சொல்றேன். அது எல்லாரும் போட்டு பார்க்கலாம். அந்த ஆடியோவை தான் சார் நானே சொல்றேன். எனிவே ஓகே, பேசுவோம். எப்படியோ சரி, நாம வந்து பேச்சுவார்த்தைக்கு நகருவோம். ஓகே, இல்ல இது வந்து என்னன்னா, நந்தகுமார் பேச வேணாம், திருப்பி அடிப்போன்றாரு. இல்ல அதாவது அப்படி சொல்லல. இந்தியா ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, இந்தியா ரிசர்வ்ஸ் தி ரைட் டு ரெஸ்பாண்ட். அப்ப நீங்க வந்து எஸ்கலேட் பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலா உங்களுக்கு பதிலடி கொடுப்போம். ஆனா எந்த இடத்துல இந்தியா வந்து வாருங்கிற வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தல. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வாருங்கிற வார்த்தையை இந்தியா பயன்படுத்தல.